ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொரி செலக்டர் என்னன்னு பார்க்கலாமா? நேற்று கெட் எலிமெண்ட் பை ஐடி போட்டிருந்தேன், அது பார்க்கலாம் பார்த்து வந்துருங்க. அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்னு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ள 2 H1 கிளாஸ் இருக்கு. ஸோ எப்படி கொரி செலக்டர் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ டாக்குமெண்ட்டுக்குள்ள போயிட்டு கொரி செலக்டர்னு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, நீங்க CSSல பண்ற மாதிரி தாங்க, சிம்பிள். இப்போ போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் கண்டெய்னர் உள்ள ஃபர்ஸ்ட் A2க்கு எனக்கு கலர் வேணும் அப்படின்னா டாட் வச்சு தானே கால் பண்ணுவீங்க இதுல. அதனால் CSSல சேம் அதே மாதிரி தான் கண்டெய்னருக்குள்ள இருக்கிற அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ போயிட்டு நான் இங்கே போய் டெக்ஸ்ட் கட்டன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் போய் டெக்ஸ்ட்டை மாற்ற போகிறேன். இங்கே பாருங்க, இப்போ என் பேரை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க, எனக்கு செகண்டுக்கு மட்டும் பேர் மாறிச்சு. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், இப்போ கண்டெய்னரில் உள்ள H1 கொடுத்தனா ரெண்டுத்துக்கும் பேர் மாறி இருக்குன்னு நினச்சிங்கன்னா மாறாது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அது மட்டும் தான் மாறும். இதெல்லாம் இதில் உள்ள ட்ராபேக்கு. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த கொரி செலக்டர் ஆல்னு ஒன்று வந்துச்சு. ஓகேவா? அது கொஞ்சம் ஈஸியாக, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நான் ஈஸியாக சொல்லி தரேன். டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் ஆல்னு இருக்குது. ஓகேவா? இந்த கொரி செலக்டர் ஆலில் நான் H1 2 H1 வாங்கிக்கிறேன். ஸோ அதனால H1 கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இப்போ 2 H1 என் கைக்குள்ள இருக்கு. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் வரிசையாக ஸ்டைல் பண்ணணும் இல்லையா? அதனால ஃபார் ஈச் தமிழில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங்கையும்